போன்ற சூழ்நிலையில் லவன் குசனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். லட்சுமணன் அவர்கள் சத்ருகணன் அவர்களைப் போல சூர வீரர்களை வீழ்த்தியவர்கள் நம் லவன் குசன். பரதரை வீழ்த்துவது பெரிய விஷயமா என்ன? பரதன் அவர்கள் மிகவும் பொறுமைசாலியாம். தன் தம்பிகளுக்கு ஏற்பட்ட தாக்குதலை எண்ணி கோபத்தில் இருப்பார். லவன் குசனுக்கு அளித்த வாக்கு, முனிவர் வால்மீகி வரும் வரையில் வனதேவியிடம் நாம் எதுவும் கூற மாட்டோம். அனுமன் அவர்களே, இந்த உலகில் எந்த ஒரு சக்தியாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் லட்சுமணன், சத்ருகன். அதோடு நம் சேனைகளுக்கு இவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். நான் அண்ணனிடம் அனுமதி பெற்றுதான் வந்திருக்கிறேன். அறநெறி பாதையில் செல்வதுதான் ரகுகுலத்தின் கடமையாகும். ஆகையால் நான் உங்கள் இருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீங்கள் கைப்பற்றிய குதிரையை தந்து விடுங்கள். உங்கள் மரணத்திற்கு தயாராகி விடுங்கள். உங்களுக்கு நன்றி. எங்கள் இருவரையும் சிறாராக நினைக்கவில்லை, வீரராக நினைத்ததற்கு பின்வாங்க போவதில்லை. எங்கிருந்தாலும் ராமன் வந்து நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறியாக வேண்டும். இவர்கள் ஏதுமறியா சிறுவர்கள். இவர்களை பற்றிய உண்மை இன்று வரை பலருக்கு தெரியாது. மன்னா, இது நல்ல அறிகுறி அல்ல. நல்லது கெட்டது இவையெல்லாம் மனதின் குழப்பங்கள் தான். நான் என் மக்களின் நலம் கருதியே வருந்துகிறேன். உங்களுக்கும் அனுமன் அவர்களைப் போல நீங்களே எங்களிடம் சரணடைய ஒரு இறுதி வாய்ப்பு அளிக்கின்ற ராம காரியத்திற்கு உதவி செய்யுங்கள். ஒருவேளை நான் சரணடையவில்லை என்றால் உங்களால் என்னை வீழ்த்த முடியும் என்று நினைக்கிறீர்களா? இறுதி வாய்ப்பு. எச்சரிக்கை. களஞ்சியத்தில் தீ பிடித்து விட்டது. தண்ணீர் எடுத்துக்கொண்டு அங்கே செல்லுங்கள். விரைவாக அங்கு செல்லுங்கள். ஆகட்டும். என்னால் அந்த நெருப்பை திருப்ப இயலும். நீ கட்டிய இந்த கயிறை போலவே அந்த சிறுவர்களின் அடையாளமும் ஏற்பட்டு விட்டது சீதா. ராமனின் மிகப்பெரிய பக்தர்கள் இன்று அவனுடைய மிகப்பெரிய எதிரியாகிவிட்டார்கள். இது எங்க போய் முடிய போகிறதோ? அவனும் குசனும் அயோத்தி மன்னன் ராமனின் புத்திரர்கள். இந்த உலகிற்கு இந்த உண்மையை கூறும் நேரம் இன்னும் வரவில்லை. கந்தர்வ ஆயுதம். குதிரையை பிடித்ததிலிருந்தே நான் தயாராகத்தான் இருக்கிறேன். லவன் குசனே, லவன் குசனை யாரால் வீழ்த்த முடியும் அண்ணா? தீயை அணைக்கும் வரை நீரை ஊற்றிக்கொண்டே இருப்போம். ஜத்துகரன், செய்து சரணடைந்து விடுங்கள். இந்த பிடிவாதக்கார சிறுவர்களுக்கு மேலும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்டித்தே ஆக வேண்டும்.